வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த பெற்றோர்கள் தான் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து முதல் ரோல் மாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா தந்தை, அப்புறம் தந்தை தாய், அப்புறம் வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ் எப்படி சமூகத்தில் பழகிறாங்க, அவங்களோட டைம் பாஸிங் எப்படி, டெய்லி வெளியில் போகிறாங்களா, இல்லைன்னா வந்து கோயிலுக்கு போகிறாங்களா, இல்லை வந்து அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை பார்க்கறதுக்கு போகிறாங்களா அப்படின்னு நல்லா க்ளீனாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் குழந்தைகளை வந்து நெறிப்படுத்த வேண்டியது இந்த காலத்தில் வந்து பெற்றோர்களுக்கு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான வேலை. குழந்தை வளர்க்குறதுங்கிறது ஏதோ பெற்றோம் வளர்த்தோம் படிக்க வச்சோம் இது வேலை வாங்கி கொடுத்தோம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோங்கிறது மட்டும் கிடையாது. அதே நேரத்தில் அவங்கள வந்து ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் நியாயத்துடனும் வளர்க்க வேண்டியதும் அவங்களுடைய கடன். அப்புறம் முதல்ல நீங்கள் வந்து தனியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய ஃப்யூச்சரை நிர்ணயம் பண்ணும். நீங்கள் 4 பேர் கூட இருக்கும்போது பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நடவடிக்கைகள் நீங்கள் அதாவது இந்த காலத்தில் சொல்கிறோன்னா செல்ஃபோன் பார்க்குறீங்களா, இல்லை வந்து ரீல்ஸ் பார்க்குறீங்களா, இல்லை வந்து இன்றளவு இப்போ ஃபோனை எடுத்தோம்னா என் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் யூ கெட். நாங்கள் படிக்கும்போது எந்த வித நியூஸோ எதுவுமே தெரியாது. அப்போ வந்து டிரான்சிஸ்டர் கிடைக்கிறதே கஷ்டம். எங்கள் ஊரில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தான் அந்த டயோட் வச்ச ரேடியோ வந்து ஃபேமஸ்ஸு. அப்புறம் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் எங்கள் அப்பா வந்து ஒரு டிரான்சிஸ்டர் ஃபிலிப்ஸ் டிரான்சிஸ்டர் வாங்கினார். அதை விடுங்க. இந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா என் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் யூ ஆர் கெட்டிங். அதில் வந்து நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸும் அமையும். மெயினாக பாருங்களேன், இப்போது கம்பராமாயணத்தை எழுதினது யாருன்னு கேட்டிங்கன்னா கம்பர்னு எல்லாரும் சொல்லிடுவோம். கம்பர் வந்து எங்கள் ஊர் மாயவரம் இருக்குல்ல, மாயத்துக்கு பக்கத்தில் திருவிழந்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் பிறந்ததாக ஒரு அதிகம் ஒரு 4000 பாடல்கள் அன்றைக்கே எழுதியிருக்கார். எப்போது வெரி லாங் பேக். அவர் வந்து 4000 பாடல்கள் எழுதணும் அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளோ வல்லமை பெற்றிருக்கணும், எவ்வளோ கவித்திறன் இருக்கணும், எவ்வளோ கற்பனை திறன் இருந்திருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் அவரால் தமிழில் 4000 பாடல் ஒரு சரித்திரத்தை எழுதியிருக்க முடியணும்னா அவருக்கு வந்து எவ்வளவு திறமைகள் இருந்திருக்கணும். 4000 பாடல். இன்றைக்கி வந்து 50 பாட்டு 100 பாட்டை எழுதிட்டு நிறைய அவார்டெலாம் கொடுக்குறாங்க. அது நமக்கு அதை விடுங்க.